பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாய் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே நமது யாவி தகப்பனுடைய ஆசீர்வாதமும் கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன பார்க்குறோம்னா, வேத பாடங்களை தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ முதலாம் உலகத்தில் என்ன நடந்தது, ரெண்டாம் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது இந்த நாளில் கூட பாருங்க, நோவா, அதாவது இந்த உலகம் இப்போ இருக்குது இல்லை, இந்த உலகம் மட்டும் இல்லை. அதாவது ஒரு உலகம்னா இந்த பூமியில் இருக்கிற ஒரு உலகம், இன்னொரு உலகம்னா நிலாவில் ஒரு உலகம், அதுக்கப்புறம் இன்னொரு உலகம்னா பரலோகம். அப்படி இல்லை, இந்த உலகத்தை கடவுள் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா, இதே உலகம் தான், இதே மண்ணு தான். இந்த மண்ணிலே 3 டைப்பாக வச்சிருக்காரு. 3 டைப்பாக வச்சிருக்காரு. அப்படி எப்படி அப்படின்னா, ஒரு காலம் அது இங்க ஒரு உலகம், அப்புறம் ஒரு உலகம், அப்புறம் ஒரு உலகம். அப்படி இல்லை, ஒரு டைம் பீரியடு வச்சிருக்காரு. நம்ம பார்த்தோம், முதல் உலகம் எப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வேதத்தில் எல்லாமே ஒரு கதை மாதிரி வச்சிருக்காரு. அந்த கதையில நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் ஒண்ணு. ரெண்டாவது, அதனுடைய ஆழத்தை யாரு நல்லா இப்படி தேடி படிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஆசீர்வாதம். சில பேர் வருவாங்க, எதுக்கு போறது, டைம் பாஸ் ஆகுது, நம்ம அதை விட நம்ம வேற ஒன்றும் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சன்னிதானத்துல என்னை பத்தி யார் அறிஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராம். எப்படி அப்படின்னா பாருங்க, அந்த நோவாவோட ஃபேமிலி எல்லாருமே தேவனை தேடினாங்களான்னா இல்லை, தேடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நோவா பிரசங்கம் பண்ணி எதுனா ரட்சிக்கப்பட்டாரா அப்படின்னா இல்லை, இல்லவே இல்லை. அவரு உண்மையா இருந்ததுனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. முதலாம் உலகத்துல தண்ணியை வர வச்சு, இந்த பூமியில ஊற்றுக்கண்ணை பிறக்க வச்சு, வானத்திலிருந்து மதகுகளை திறக்க வச்சு, தேவன் என்ன பண்ணாரு, அழிந்து போற அந்த மாம்சத்துல ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களை எல்லாரையும் தண்ணியில அழிச்சிட்டார். ஆதாம்ல இருந்து நோவாவோட காலம் வரை, நோவாவோட அந்த பிரளயத்துக்கு, அந்த மழை வர்ற வெள்ளம் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். ஆனா நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டார். எது நிமித்தம்? நோவா அந்த இப்போ வருதுல மழை, அதை பார்க்கவே இல்லையா, அவன் பார்க்கவே இல்லை. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த உலகம் கேடு கெட்டதா மாறி நிக்குது, நீ என்ன பண்ணு, ஒரு கப்பல் செஞ்சு அதுக்குள்ள நீங்க போயிடுங்க, அதுல 2 ஒரு ஜோடியா உள்ள அமிச்சுது. அதனாலதான் ஒரு ஆண் ஒரு பெண் ஒட்டகத்துல, சிங்கத்துல, அது மாதிரி இது மாதிரி பண்ணி உள்ள சேர்த்தினார். ஆனா நோவா ஃபேமிலியை தவிர வேற யாரும் அந்த கப்பலுக்குள்ள போல. மழை வருது அப்படின்னு நோவா பிரசங்கம் பண்றாரு, இது மாதிரி யாருமே நம்பல. ஏன்னா எப்படியோ நாம எழுறோம், எப்படியோ போறோம், எப்படியோ ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஏன்னா மழை வரல, அப்போ இது மாதிரி மழை இல்லை. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சென்னையில் வந்ததுல ஆள் முழுகிற அளவு, அது மாதிரி மழை. அது மாதிரினா மழை, இந்த நம்ம மலை பிரதேசம் இருக்குல்ல, வேர்க்காடு மலை, அதை விட மேல மழை வந்துச்சு. ஏன்னா பொல்லாத ஜாதி ராட்சத சந்ததி இருந்தது, அதாவது பிசாசோட சந்ததி, அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அதுதான் முதல் உலகம். ஆதாம்ல இருந்து நோவாவோட அந்த மழை வர்ற டைம் இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு நோவா ஃபேமிலியை மட்டும் வச்சார். அப்ப என்ன நிமித்தம்? நோவா உண்மையா இருந்தார், அதனால அவங்க குடும்பம். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய நிமித்தம் நீங்க சத்தியத்துல அப்பாக்காக சரி இதை முடிச்சுட்டு போயிடலான்னு வரீங்க, அப்போ உங்க நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். அவரு தேவனை அறியல, உங்க பிள்ளை போறாங்க, இயேசுவை தெய்வம்ட்டு பிரசங்கம் பண்றாங்க. அப்போ அவரு அங்க போறாரு, அங்க போயிட்டு வேலையெல்லாம் செய்யறாரு. அப்ப ஆசீர்வாதம் இல்லையானா அது உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் வரும். ஆனா கடவுளுடைய உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இப்ப மறைக்கப்பட்டுக்குது. அவங்க தப்பானவங்க இல்லை, மறைக்கப்பட்டுக்குது. ஆனா உங்களுக்கு இது மாதிரி பிரகாசமா வேதத்தின் ரகசியத்தை அறியும்படி
எனக்கு பிரகாசமான மனக்கண்ணை தான்ட்டு தாவீது பாடினார் சங்கீதம் 119. அவ்வாறி பாருங்க, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த 2ஆம் உலகம்னா என்ன, முதல் உலகம்னா என்னான்ட்டு அன்னைக்கு நம்ம பையன்கிட்ட சொல்லும் போது அவர் கேட்டாரு. ஆனாலும் அதுக்கிற பாஸ்டர் என்ன பண்றாங்க, அனுப்ப மாட்டேன்றாங்க. அப்போ பாருங்க, பாஸ்டரை நம்பி நம்ம போறோமா இல்ல கடவுளை நம்பி வரோமா? அப்போ பாருங்க, நீங்க ஒரு அழைப்புல நம்மள இந்த செக்யூரிட்டி வேலை எடுத்தாரு. நாம இன்னைக்கு ஒரு அன்பா வச்சிருக்கோம், வேலையை விட்டு வந்திருக்கீங்க, இப்ப போனோம். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ என்ன பண்றாருன்னா, முதலாம் உலகத்துல மழையை பார்க்கவே இல்லை, மழை வர்றதை பார்க்கல. ஆனா நம்பினார். கப்பலை கட்டு மழை வர போறதுன்னா மற்றவங்க எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவங்க நம்பல. நாங்க அங்கேயே போறோம். இப்ப கூட பாரு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. யாரை ஏமாத்துறாங்க? வரலன்னா ஒண்ணும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அவரு என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாட்டுல குஷ்டரோகி வருவாங்க, 10 பேரை குணமாக்குவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அந்த குளத்துல போய் கழுவுங்க. இந்த குளத்துல கழுவுன உடனே குணமான உடனே எல்லாரும் போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து நன்றி சொல்ல வருவார். அவர் ஒரு புறஜாதியா இருப்பார். புறஜாதினா கடவுள் இயேசு கிறிஸ்டின் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, மற்ற 9 பேர் எங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஆள் இருப்பார், ஒரே ஒரு ஆள். இயேசு கிறிஸ்துக்கு அப்படிதான் நடந்துச்சு. மகிமைப்படுத்துறான். அந்த ஒரு ஆள் வந்து நன்றி சொல்றான். இவனை மாதிரி விசுவாசம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்லுவார். இன்னைக்கு அது உங்களை பார்த்து இல்லை நாங்கள் உங்களை பார்த்து 2 பேரை பார்த்து சொல்ற மாதிரி. புரியுதா? நன்றி சொல்ல வர்றது. நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில எழுந்திருக்கிறது கடவுளோட கிருபை. புரியுதா இல்லையா? அப்போ அந்த குணமாக்குனது, அந்த குஷ்டரோகி எதுக்கு தெரியுமா? அதில் பைபிள் எழுதி வச்சுக்கிறாரு, பாவம் நிறைஞ்சவங்க குணமாக்கிறாரு. குஷ்டரோகன்றதான் உடம்புல இருக்கிற இந்த விரல் அப்படியே கட்டாயி கீழே விடும். அவ்வளோ பெரிய வியாதி அன்னைக்கு அது மாதிரி இருந்தது. அப்போ இன்னைக்கு அது குஷ்டரோகம்னா பாவம். இப்போ பாருங்க, அவ்வளோ பேர் வந்தாங்க, இன்னைக்கு சில பேர் தான் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்த மட்டும்தான் வந்து நன்றி சொல்லுவான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது மாதிரி புறஜாதியா இருக்கிறவங்க வந்து நன்றி சொல்றான். அப்புறம் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவம் இல்லாதவங்க வந்து நன்றி சொல்றான். குணமாயிட்டீங்க, ஆனா பாரு மற்றவங்க வேதனைப்படுற. அப்ப என்னன்னா, அன்னைக்கு கூட நோவா பல பேருக்கு பிரசங்கம் பண்ணாரு, இந்த உலகம் அழிய போகுதுன்னு. யாரும் வரல, கிண்டல் பண்ணாங்க. மழையே வரல, அந்த காலத்துல மழை வரல. இவன் பூசா பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனா நம்பினார். அப்போ நம்ம இறந்த உடனே மண்ணுல புதைக்கிறாங்கன்னு நினைக்கிற போது இல்ல, நம்ம மகிமையில தேவனால விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு அப்படியே மகிமையில போயிடும். அப்போ பிள்ளைய பார்த்து கேட்பாராம், ஐயோ நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் அந்த சத்தியத்தை கேட்டுருந்தா இன்னைக்கு எங்க அப்பா மாதிரி போய் கிறிஸ்துவோட அண்டையில இந்த மகிமையில உட்கார்ற மாதிரி, இப்படி கிறிஸ்துனா அது மாதிரி நீங்க உட்காருவீங்களா? இப்பேற்பட்ட மகிமை பாருங்க. இது உண்மை, இதெல்லாம் வந்து கதை கிடையாது, வசனம். வேதத்துல இது சுய தோற்றமா இல்ல, எப்படி இருக்கு, மறைச்சு வச்சிருக்கிறார். சரியா? அப்ப உங்களுக்கு அந்த ராஜ்யத்துல பங்கு தரார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. ஒரு சில பேர் உடல் பலவீனத்தினால வராம இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு காது கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தாதான் ஆசீர்வாதமே. இப்படி நீங்க வந்திருக்கீங்கன்னா பாருங்க, கடவுளுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்றீங்க, இவனுக்காக கிடையாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, மழையை பார்க்கல ஆனா நம்பினார். இப்ப கூட பாருங்க, உலகம் அழியும் போது நம்ம சொல்றோம் கடவுளுடைய வார்த்தை எப்பயாவது கேட்டு, ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 6 இன்னைக்கு 3/4 ஹவர்லயே முடிச்சிடலாம், ஒரு கூட வேணாம். சரியா? அப்போ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்த வரும்போது, நம்ம அப்பா எப்படி விட்டுருவார்? எனக்கு நீ வரும்போதே நான் உனக்கு எதனா செய்யறேன், டிஃபன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது, கடவுளை மகிமைப்படுத்த வரும்போது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா தருவார். கண்டிப்பா தருவார். ஏன்னா அவர் பொய் சொல்ற தகப்பன் இல்லை. சரியா? அன்னைக்கு அவங்க நம்பல, அவங்க எல்லாரையும் தண்ணியில் அழிச்சிட்டாரு. ஆனா நோவா நிமித்தம் அவங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, ஒரே ஒரு ஆளா விசுவாசத்தினார். அதுக்கப்புறம்
ஒரு 2வது உலகம் வந்துச்சாம். 2வது உலகம். சரியா? அந்த 2வது உலகம் நாம் இதுதான் 2வது உலகம். நோவாவோட ஃபேமிலி வந்துச்சு. நோவாக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு 3 பசங்க, 3 ஒய்ஃபு, மொத்தம் 8 பேர். அந்த 8 பேர் அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்ட 8 பேருக்கு அப்புறம் வந்தது தான் 2வது உலகம். அந்த 8 பேர் அப்படியே குடும்பமாக பெருசாகி இன்னைக்கு உலகம் வரலாம். அது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா, இது பாருங்க, ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார். பாருங்க, எழுதியிருக்கார் பாருங்க. இவரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள், மீன் பிடிக்கிற ஆள், படிக்க தெரியாத ஒரு கடவுளுடைய சீடன் தான். நாம விசுவாசியா இருக்க விரும்பல, நம்மள சீடனா இருக்க விரும்புறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் மாதிரி கோயிலுக்கு போயிட்டு கத்திட்டு வர்றதுக்கு விரும்பல, நீ என் புள்ள என் பக்கத்துல இருன்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய வார்த்தையால வானங்களும் ஜலம் தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகம் முதல்ல இந்த இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படியெல்லாம் பிரிஞ்சு இல்லை, சுத்தீரும் தண்ணி, நடுவுல நிலம், அப்படிதான் இருந்தது. எப்போ இது மாதிரி இந்தியா தனியா, அமெரிக்கா தனியா, ஆஸ்திரேலியா தனியா இதெல்லாம் பிரிஞ்சுது, எகிப்து தனியா பிரிஞ்சுது, ஆப்பிரிக்கா தனியா பிரிஞ்சுதுன்னா, இந்த 1ஆம் உலகத்துல கெட்ட ஜனம் இருந்துச்சுல்ல, மேலிருந்து வந்த தூதர்களை, இங்க ஆல்ரெடி விழுந்து போன பிசாசு லூசிபர், அவன் அங்க ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிருந்தவன். அவன் இது பாருங்க, அழகான பெண்கள் இருக்கிறாங்க, நீங்க அவங்க கூட உடல் அந்த அவங்க கூட ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம். பரலோகத்தில் அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கூட ஜாயின் பண்ணும்போது இந்த பீமன் மற்றமெல்லாம் பிறக்கிறாங்கல்ல, நம்மளை விட 15 அடி 20 அப்படி வந்துட்டாங்க. அவங்க தான் ராட்சசர்கள். இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க மாநிலந்து வந்த தூதர்கள் இங்க இருக்கிற அழகான ஒரு வேசி பெண்களோட சேர்ந்ததுனால நாம 5 அடி 6 அடி, அவங்க என்ன பண்ணுவாங்க 20 அடி 30 அடி இப்படி இருப்பாங்க. பார்த்துருங்களா பீமன் சிலையெல்லாம் இப்படி வந்தவங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 20 அடி ஆள் நம்மளை எப்படி மெரிச்சா என்ன ஆகும், இப்படி இருப்பாங்க. இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ கனமா இருந்தா என்ன இருக்கும்? இது மாதிரி பண்ணி அழிஞ்ச ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணது உடனே அவங்கள அழிச்சார். இதான் அர்த்தம். இப்ப புரியுதா அந்த காரியம்? அவங்க அழிச்சிட்டார் தேவன். அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ ஒரு உலகம் இருந்தது, அந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை நீங்க எப்படி பண்ணோம், மனசால உணர்றீங்களா? இப்ப பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம கோயிலுக்கு போயிருப்போம், எப்படி பீமன் அந்த மாதிரி பெரிய ராட்சசர் வந்தா நம்மளுக்கு தெரியாது. பீமன் மாதிரி எல்லாம் எப்படி வந்தான்னு இப்ப தெரியுதா? பைபிள்ல எல்லாமே ரெக்கார்டா இங்க எழுதி வச்சிருக்கிறார், உங்களுக்கு புரிய வைக்கிறார். உங்க பிள்ளை கூட அது புரிய வைக்கல, அப்ப நீங்க பாக்கியவான்கள். கரெக்டா? தேவன் பாருங்க நம்ம மேல ஆசை வச்சு இப்படியெல்லாம் உலகம் இருந்துச்சு, இப்படி ஒரு உலகத்துல நீங்க வாழ்ந்து நிற்கிறீங்க. ஆனா என்ன ஆகுது, இந்த உலகம் அழிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாரு. 2 பேதுரு 3:7 படிமா. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள். பிரதர் நான் வரேன் பிரதர், நான் திருவள்ளூர்ல இருக்கிறேன், இல்ல அங்க போறேன், இல்ல இது வாலண்டரியா கூப்பிடுறது இல்ல, உங்களுக்கு அழைப்பு இருக்கு.
தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆசீர்வாதம். இதுல என்ன சொல்லுதுன்னா, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் கணக்கு சொல்லும். அப்பாவோட ஆசீர்வாதம் வந்துச்சு, நம்மளுக்கு உடம்பு சுகமா வச்சிருக்கிறாரு, அதுவே ஆசீர்வாதம் தான். புரியுதா? எத்தனையோ பேருக்கு பாருங்களேன், யூரின் போக முடியாது. உண்மையா புரியுது? நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், ஒரு ஷிவாலயா மோட்டார் சம்பத்தூர்ல இருக்குது, ரிசப்ஷன் ரொம்ப இதாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க. ஒரு அம்மா, சின்ன பொண்ணு தான். அவங்களுடைய நான் பேசுவேன், போயிட்டு அந்த ஒரு இது பண்ணும்போது நம்மளுக்கு இது தருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் போகும்போது அவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை, நீங்கள் கேட்கல அதனால திருப்பி சொல்கிறேன். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அங்கே இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆவின் பால் பாக்கெட் தொங்குது. அந்த குழந்தை சின்ன பையன், 2 வயசு பையன். அதுக்கு அந்த யூரின் போகிற இடத்துல அந்த பையனுக்கு போல வயிற்றுல இந்த கிட்னி இங்கே பக்கத்தில் அறுத்து அதில் டியூப் போட்டு அந்த ஆவின் பாலில் பால் பாக்கெட்டில் அது ஊற்றுது. அது மாதிரி ஒரு பாக்கெட் யூரின் போக முடியல. என்ன சிஸ்டர் இப்போ ஏற்பட்ட இதை வச்சுன்னு குழந்தைய வச்சு இப்படி கஷ்டப்படுறீங்களே, வெளில பார்த்தா சிரிச்சுன்னுக்கிறீங்களே, என்ன பண்ணுறது? ஏன் புள்ள, புரியுதா? அந்த தாயோட அன்பு வெளியில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக்குறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள என் பிள்ளைக்கு அந்த சிறுநீர் போகிற அந்த இது கூட இல்லாத தேவன் படைச்சிட்டாரு. எனக்கு தெரியல, எனக்கு கடவுள் கொடுத்த பிள்ளைங்க, நான் பார்த்துப்பேன். அந்த அன்பு பாருங்க. அப்போ நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுன்னுக்கிறார் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் இருக்கோ இல்லையா, நம்மளுக்கு எதுவும் சாப்பாடு கிடைக்குதா இல்லையா, கஷ்டப்படுறதுக்கான கையில் இருக்கிற உழைப்பை தர்றாரா இல்லையா. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கணும், அவருக்கு 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கு தயங்கனா கணக்கு சொல்லணும். அவர் கணக்கு கேட்பார். இப்ப நம்ம உட்காந்து கேட்கறது கூட கணக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு பிரதர். இங்க நீங்க உட்காடுறீங்க, ஒரு தேவனுக்காக தான் தரீங்க, இந்த மனுஷனுக்காக இல்லை. அன்பு இருக்குது, ஆனா என்னுடைய கடவுளுடைய அன்புல நான் 2% தான், கடவுள் 100%. அப்போ உங்களுக்கான ஒரு பரிசு தேவன் வச்சிருக்கார், கண்டிப்பா தருவார். இந்த நரச்சமுடி இருக்காது, நீங்க சின்ன வயசுல யூத்தா ஓடுனீங்க பாரு ஸ்கூல் டைம்ல எல்லாம், அது மாதிரி உங்களை சின்ன வயசா மாத்தி அவர் பக்கத்துல வச்சுப்பாராம். உங்க கால்களை மான்கள் காலை போல வச்சுப்பார். எங்க? இது 2வது உலகத்துல இல்ல, 3வது உலகத்துல. அது எங்க இருக்கு? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகிற நாள் ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சில பேர் சொல்றாங்க, நீ குண்டு போறதெல்லாம் இல்ல, ஒரு பாம்பு போட்டா போதும், ஒரே பாம்பு உலை இருக்கு. இன்னைக்கு உலகமே பயப்படுது, உலகமே பயப்படுது. நம்ம என்ன பண்ணோம்? உஷாரா இருக்கணும். அந்த அணு உலைக்கு அது என்ன பண்ணுமா தெரியுமா? அது ஒன்று போட்டுட்டா அந்த ஒரு கேஸ் வருமா, அப்படியே கை காலெல்லாம் மூச்சு திணறி செத்துருவாங்க, குஷ்டரோகம் வருமா. அந்த உலை எல்லா நாடும் தயாரித்து வச்சிருக்கு. அதுதான் நியாயம் தீர்க்கப்படும், அழிந்து போற நாள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம பரிசுத்தம் ஆயிடுன்னு தேவன் சொல்றார். புரியுதா? அதுக்குள்ள பரிசுத்தம் ஆயிடுங்க தேவன் சொல்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப என்னாவது? 2வது உலகம் முடிய போகுது, 3வது உலக போர் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க பரிசுத்தம் ஆயிட்டா என்கிட்ட இந்த ஒளி கிட்ட வந்துடலாம். இது காண்கிற ஒளி, காணாத ஒளியில அவர் இருக்காரு. ஒரு மகிமையா நம்ம அப்பா எப்படி இருக்காரு தெரியுமா? காலைல வானத்தை பாருங்க, தெரியும். அதிகாலையில் அந்த குளிர்ச்சியான வேலையில அப்படியே பாருங்க, ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு இந்த உலகத்தை மூடி கடவுள் நம்மளை சூரியனை வர வச்சு, நைட்டில் நிலாவை வர வச்சு, விண்மீனை வர வச்சு நம்மளுக்காக ஒரு மேலே ஒரு படத்தை வச்சுன்னுக்கிறார் பாரு. அது நம்ம அப்பாவோட சொத்து. ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்டு நம்மளுக்கு சொத்து இல்லைன்றோம். ஆனால் நம்ம அப்பாவோட சொத்து இந்த உலகமே, இந்த உலகத்தையே ஆள்றதுக்கு நம்மளை வச்சுன்னுக்கிறார். அப்போ எதுக்காக இந்த தேவ பக்தி இல்லாதவர்கள்னா, சத்தியத்துக்கு கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் கேரக்டர் மாறணும், குணலட்சணம் மாறணும். கோயிலுக்கு மட்டும் போதாது, நம்முடைய குணலட்சணம். கோபம் நான் ஜாஸ்தி படுமுன்னா அதை கம்மி பண்ணிக்கணும். நான் பிள்ளைகள் கூட சரியா பேசலாம், இதுக்கப்புறம் பேசணும்.
எனக்கு கடவுள் செஞ்ச நல்லதுக்காக நன்றி சொல்லணும். அதுதான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கோங்க. அப்போ நிறைய பேர் வராங்க. போன வாரம் நம்ம வீட்டில் 60 பேர் வந்தாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் 60 பேர் வந்தாங்க. அது செகண்ட் சர்வீஸு. ஆனால் நம்முடைய இந்த சர்வீஸை தேவன் விரும்புகிறார். அப்போது முதலாம் உலகத்தில் ராட்சசங்கள் இருந்தாங்க. அது தேவனுக்கு பிடிக்கல, தண்ணியில் அழிச்சிட்டாங்க. அழிச்சு உடனே தான் இந்தியா தனியாக, இந்த ஊற்றுக்கண் பிறந்துச்சுல, அதனால தான் இந்தியா தனியாக, ஆப்பிரிக்கா தனியாக, அமெரிக்கா தனியாக, ஆசியா தனியாக, தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. புரியுதா? முதல்ல உலகம் வெறும் நடுவில் நிலம், சுத்திலும் கடல். இப்போ எப்படி ஆச்சு? அந்த ஊற்றுக்கண் நோவா காலத்தில் பந்ததான் அப்படியே எல்லாம் பிரிஞ்சு போச்சு. நீங்கள் உலகம் மேப்பை எடுத்து ஒட்டி பார்த்தா எல்லாம் ஒட்டிக்குமா? அந்த ஊற்றுக்கண் பிறந்ததுனால தான் அப்படி பிரிஞ்சிருக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய ரகசியம் உலகத்தில் தெரியாது. பூமி உருண்டைன்றது இப்போ ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் பூமி உருண்டை அப்படின்னு. ஆனால் யோபு புஸ்தகத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க, கிறிஸ்து பூமி உருண்டையின் மேல் தேவன் விட்டிருக்கிறார். புரியுதா? அவ்வளோ என்ன சொல்றது, மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம் இதான். அதை உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா நம்ம வாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு பல பேர் வராங்க, சத்தியத்தை கேட்கறதுக்கு காது கொடுக்கறதில்ல. உலகத்தில் இருக்கிற மியூசிக்கு, சினிமாவுக்கு, உலகத்தில் யாருன்னா பேசுவாங்க, எதுனா ஒரு கதை, இவனை பற்றி அவனை, அதுக்கு காது கொடுப்பாங்க. கடவுளுடைய இந்த வார்த்தைக்கு காது கொடுக்கணும். அப்போ தேவன் அவங்களுக்கு கணக்கு கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? உஷாராயிடணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதில்ல நாம் பாக்கியபதி. அப்போ பாருங்க, அந்த நாள் நெருங்கிட்டு இருக்குது. முதலாம் உலகம் எப்போது? ஆதாம்லேருந்து நோவாவோட அந்த மழை வந்த கால வெள்ளம், சரிங்களா? அப்போ 2வது உலகம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பாருங்க, நோவாலேருந்து இன்னைக்கு வரலாம். அப்போ இன்னைக்கு பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் இல்லை, ஆனா அப்பாவோட வார்த்தைக்காக வரீங்க. இன்னைக்கு போயிருந்தா வரும் போவாரு, அதுக்கான இது இன்னும் கொஞ்சம் இலகுவா தருவாரு. சரியா? அப்போ என்ன பண்ணோம்? இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அப்ப என்ன பண்ணாரு? நாம கூட தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஓடிட்டு இருந்தோம். தேவன் என்ன பண்ணாரு? அதுல இருந்து விடுதலை பண்ணாரு. அன்னைக்கு குஷ்டரோகத்துல இருந்த 10 பேரை நீக்கிறதும் ஒருத்தர் நன்றி சொன்னால, அந்த ஒருத்தர் ஜாதி தான் நாம. சரியா? அப்போ நாம கூட சிலை வழிபாடு பண்ணோம். நாம கூட தேவனுக்கு பார்க்கலன்ட்டு கெட்ட கெட்ட காரியமெல்லாம் பண்ணோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால இன்னைக்கு ஆசீர்வாதமா நடத்துறாரா? நேற்று கூட பாடியில போயிட்டு தேவனை அறியாத ஒரு 5-6 பேரை உட்கார வச்சு 1 மணி நேரம், நேற்று சாயங்காலம் 1 மணி நேரம் சத்தியத்தை அறியாதுங்க. ஜானகி, அமுதா, அவங்க பொண்ணு, அவங்க அப்பா இறந்துட்டார், எல்ஐசி போட்டிருந்தாங்க. எல்ஐசிக்காக தான் உள்ளே போனேன். ஆனால் அவங்க என்னை உட்கார வச்சு என்ன பண்ணாங்க? அவங்க எனக்கு 10-15 வருஷமாக தெரியும். இங்கே லட்சுமி ஐயாவோட இருக்காங்கள, அவங்களோட சொந்தக்கார் இறந்துட்டாங்கல்ல, நம்ம அவங்களோட கூட வேலை செஞ்சுருந்தோம் எங்கள் ஊரில். அவங்க வீட்டில் எல்ஐசிக்காக போயிருந்தேன், போட்டாங்க எல்ஐசி. ஆனால் அதுக்காக தான் போனேன். என்னுடைய யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு அவங்க குரூப்பில் இருக்கிறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? ப்ரே பண்ணுங்க பிரதர். அப்போ அன்னைக்கு அப்பத்தையும் ரசத்தையும் குறித்து பேசணும். உடனே இண்டுகள் தான். ஆனால் எவ்வளவு அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி அவங்களுக்கு அந்த பாஸ்டர் பேசியிருக்காங்க. இன்னும் ஞானசனம் எடுக்கல. ஆனால் மெசேஜை கேட்டுட்டு நீங்கள் மாதம் ஒரு தாட்டியாவது இல்லை வாரத்துக்கு மாதம் 2 டைமாவது வந்து எங்கள் வீட்டில் நடத்துங்க, நாங்கள் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா. அப்போ தேவன் பாருங்க, நான் வேற வேலைக்கு போனேன். எனக்கு எல்ஐசியில் போனால் அவார்டு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அதுக்காக நான் போனேன். தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய வார்த்தையை விதைக்க பண்ணார். அவர் வந்து கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றவர் அவங்க வீட்டுக்கார். அதுக்காக ப்ரே பண்ணிட்டு, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு அந்த வார்த்தை மெசேஜ் சொல்லிட்டு வந்தார். அப்போ பாருங்க, தேவன் நம்மளை பயன்படுத்துறார். உங்களை உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். இப்போ குழந்தை இப்போ வராங்கன்னா அவங்க பல
கூட படிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். மாணவிகளுக்கு போகும்போதும் நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்றாருல்ல. அவங்க போனாவே ஆசீர்வாதம். நீங்க ஒரு இடத்துக்கு போனாவே அங்க ஆசீர்வாதம். நான் ஒரு இடத்துக்கு இப்ப பாருங்க, நம்மளை வச்சு எப்படி பண்றாரு, குடும்பத்துக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தையை வாங்கி நான் வெளிச்சமா நடக்க கடவுள் உதவி பண்றார். இந்த என்னுடைய அப்பா தான் இந்த வானத்தையே படைச்சவர். இந்த சின்ன சின்ன ஒரு வீடு மட்டும் இல்ல, இந்த உலகமே நம்ம அப்பாவோட சொத்து. அப்ப நாம அவருடைய பங்காளிகள். அப்ப இந்த உலகத்தார் பாருங்க விசுவாசிக்கிறது கிறிஸ்தவர்களே. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். என்ன பண்ணிட்டாங்க? இந்த உலகத்திலேயே போய் இருந்துருங்க, ரெஸ்ட் தூங்க, இல்ல வேலைக்கு போடுங்க, இங்க ஏன் போயிட்டு வர்றது போயிடும். மனதை குருடாக்குவான். யாரு? பிசாசு பண்றது. பிசாசு கொம்பு வச்சுன்னு ஓடிடா டிவில வர்ற மாதிரி வரமாட்டான். நைசா இச்சைக்குரிய காரியம் இல்ல ஃப்ரெண்டுங்க மூலமா வாங்க. நீ யாருதான் இல்ல அப்பா பார்க்கல. அப்பா நீங்க இதுக்கு போவீங்க, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு காரியம் அங்க இருக்கும். தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற வேற பழக்கட்டு. யாருதான் இல்லையே, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா அங்க நம்முடைய அப்பாவோட கண்ணு பாக்குது அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுவோமா? இல்ல பிரதர், உங்க வீட்டுல உங்க அப்பா இருக்காரு சரியா, இப்போ அவருக்கு முன்னாடி நீங்க எதனா தண்ணி அடிக்கிறதுக்கு உட்காருவீங்களா? ஒரு 2 பாட்டில் வச்சுணும், இல்லை ஏதோ ஒரு காரியம் பண்ணுவீங்களா? செவுண்டே அடிப்பார்ல நம்ம அப்பாவா இருந்தா. அப்ப அவர் இல்லைன்னா. ஆனா உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எங்க அப்பா என்ன பார்க்கல, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். எங்க அப்பா என்ன பார்க்கல, நான் நேரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா அவருடைய கண்கள் இங்க சுத்துது. உண்மையாவே சுத்துது பிரதர். மத்திய 18:20 அதான் சொல்ற. 2-3 பேர் என்னுடைய நாமத்தை நீங்க வாசிக்கினா இங்க இருக்கிறார். அந்த டைம்ல வந்துருவாராம், நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காருவாராம். அவர் என்ன பண்ணுவாரு? இதுதான் அவருக்கு மகிமை. கரெக்டா இல்லையா? இப்போ நாம பாருங்க, ஒரு விக்கிரகத்துக்கு நம்ம ஒரு கோயில கருவறைக்கு இல்லை ஏதோ ஒரு மேலூர் எங்கேயோ போவோம். அந்த கருவறைக்குள்ள போயிட்டு நீ அங்க செல்போன் பண்ணுதா, அந்த பூஜாரி நம்மள என்ன சொல்லுவான்? வெளியே போய் பேசிட்டு வா, இது கடவுளுக்கு இடம் சொல்லுவானா இல்லையா? பூஜை பண்றவன் சொல்லுவான்ல, இது அது மாதிரி இடம். அதை விட மேன்மையான அந்த என்ன சொல்றது, அது தெய்வமே இல்லை, இருந்தாலும் நம்ம கும்பிடுறோம். ஆனா உண்மையான தெய்வம் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின்படி உள்வாங்கி கேரக்டர்ல காமிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷன் ஒளி என்ன பண்ணல, அவிசுவாசிகள் ஆக்குற மாதிரி சாத்தான் கண்ணை கூடாக்கிறான். நீ இதை விட்டுரு, வானா நீ பாடுகிறு, என்ன போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவான். பாருங்க, இது இப்பிரபஞ்சத்தின் தேவன் இவன் தான். அது இந்த உலகத்துல ஒரு தேவன்கிறான். அவன் யாரு? நம்மள நாசமாக்குறவன். நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம், கம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எப்படி இருந்துட்டு எதெல்லாம் ஒரு கார் நொண்டி சாக்கு சொல்லிட்டு நம்ம தூங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. தேவன் அவங்க என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஆசீர்வாதம் தரமாட்டார் அப்படின்றாரு. கண்ணை கூடாக்கிறாரு. என்னன்னா இங்க போய் இதை பார்க்காதீங்க, ஃபேஸ்புக், யூடியூப், மற்ற நம்மளுக்கு பிடிச்சமான கேவலமா காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் நம்ம மெயின்ல அப்படின்னு சொல்றாரு. பாரு, வசனம் தான் சொல்லுது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவோட மகிமையில் இருக்கிற ஒளி இந்த வசனம் அவிசுவாசிகளுக்கு கண்ணை குருடாக்கிறான். பாரு, அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லாதபடிக்கு இந்த பிசாசு அவனுடைய மைண்ட குருடாக்கிறான். புரியுதா? அதான் இன்னைக்கு இப்போ உங்க பிள்ளைய போறாரு அந்த சர்ச்சில் போயிட்டு, நீங்களே போயிட்டு எப்பா நம்மளுக்கு கடவுள் யாருப்பான்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீங்க வேணா கேட்டு அடுத்து வர சொல்லுங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம்னு. ஆனா யோவான் 17:3 சொல்றாரு, ஒன்றான மெய் தேவன் யாவே தகப்பன், அவருக்கு சாவு இல்லை,
அவரை பார்க்க முடியாது, சேரக்கூடாத வழியில வாசம் செய்யறாரு. இதுதான் மெய்யான தேவன். அவருடைய புள்ளதான் இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வம் இல்ல, நம்மளுக்கு தாய் மாதிரி. அதுக்காக இயேசு கிறிஸ்து விட்டுக்கூடாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகத்துக்கு போற வழி. நானே, அதுக்கு என்ன வசனமா? அது ஒரு வசனம் இருக்குமே, நானே வழி சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போறதுக்கான இடுக்கமான வழி கிறிஸ்து மாத்திரம்தான். யோவான் 14:6 இருக்குது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ நீங்க வந்துக்கிறது பரலோகத்தினுடைய ஒளியை பார்க்க வந்திருக்கீங்க. அப்போ பாருங்க, இப்ப இருக்கிற உலகம் இது மாதிரி உலகம், சரியா? இந்த உலகத்தை ஆள்றவன் யாரு? இந்த உலகத்துல பாருங்க, மோடி மற்ற மாதிரிலாம் ஆளுகை பண்றாங்க. அவரு கிறிஸ்துவ விரும்புறாரா? யாவையை தகப்பன விரும்ப இல்ல. யாருக்கு? அவங்க சாத்தானுடைய உலகத்துல அரசாட்சி பண்ணுகிறாங்க. அதனாலதான் இப்ப பாருங்க, ஒரு சில பேருக்கு நல்ல காரியம் இதுவரை நடக்கல. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி கூட பாருங்க, முதலமைச்சர் போய் நாம டைரக்டா பார்க்க முடியாது. ஆனா 3வது உலகத்துல ஒரு ராஜ்யம் வரப்போகுது, நாம பரலோகத்துக்கு போயிடுவோம். இந்த உலகத்தை ஆளுகை பண்றது தானியேல் வருவார், மோசே வருவார், அப்ரகாம் வருவார், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, ரெபெக்காள், ஈசாக்கு, அனனியாஸ், மிஷாயேல், அசரியா, இவங்களாம் வந்து வருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் ஆட்சி? கடவுளுடைய மனுஷர்கள் வந்து ஆளுகை பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு உலகத்துல இப்ப பாருங்க, ஜோசப் விஜய் மாதிரி ஒரு இவர் வந்திருக்காரு. அவரு வந்தவொடனே என்ன சொல்றாரு? லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி. எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எந்த உலகத்துல ஆட்சி பண்றாரு? சாத்தான் உலகம். இந்த உலகம், இந்த உலகத்துல, இந்த 2வது உலகத்துல சாத்தானுடைய அமைப்புகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணது. ஒரு நல்லது பண்ணாவே எதிர்ப்பா பேசுறாங்களா இல்லையா? எதிர்ப்பு வச்சிங்க.